அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 75 ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய அரசியலின் தொடக்க காலத்தில் எதிரி என்றார் ஒருவர், தற்போது தீய சக்தி என்று சொல்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் தக்க பதிலடியை தக்க நேரத்தில் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியா என்பதை வரலாறு பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்படி சொல்கின்றவர்களுடைய வரலாறெல்லாம் என்ன ஆனது என்பதை பழைய கதைகள் சொல்லும் இந்த நாட்டிலே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே சிறந்த ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சி பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று சொல்கிறார். இது சரிதானே என்று எதிரில் இருந்த சகோதரிகளை பார்த்து கேட்கிறார். அவருக்கே சந்தேகம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களின் உயர்வுக்காக எண்ணி எண்ணி திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சரின் ஆட்சியில் இப்படியா இருக்கிறது என்பதை மக்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பேருந்தில் விடியல் பயணம், மாதந்தோறும் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய். நான் எண்ணி பார்க்கின்றேன், ஒரு காலத்தில் கல்லூரியிலே படிக்கின்ற போது ஸ்காலர்ஷிப் என்று தருவார்கள். நம்முடைய பெயர் பலகையில், கல்லூரியினுடைய பெயர் பலகைகளில் லிஸ்ட்டை ஒட்டுவாங்க. அதில் நம்ம பேர் இருக்காப்பா என்று தேடி போய் பார்ப்போம். அது எதற்கு பார்க்கின்ற போது நம் பெயர் இடம்பெற்ற போது அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வியை தந்தார் என்றால், போட்டி போட்டுக்கொண்டு தானே தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி வரை இலவச கல்வியை உயர்த்தி தந்தவர்தான் மாணவியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த உதவித்தொகை கிடைத்தது என்னவோ நமக்கெல்லாம் பேருதவியாக இருந்தது. ஒரு தேநீர் அருந்த கூட காசு இல்லாமல் சென்ற மாணவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்கு அன்றைக்கு அருமருந்தாக அந்த உதவித்தொகை அமைந்தது. அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்த நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகின்றார்கள் என்றால், மாணவர்கள் தங்களுடைய உதவிக்காக பெற்றோரை நாட வேண்டியதில்லை. அவர்களுக்கு உதவிக்கரமாக மாதந்தோறும் 1000 ரூபாயை நான் தருகிறேன் என்று இந்தியாவில் உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவிற்கு தந்து கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நன்றி கூறும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் நன்றி உணர்வோடு இளைய தலைமுறையினர் அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து கொண்டு இந்த முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்களெல்லாம் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் விந்தையாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார். இந்த கூட்டத்திலே வந்த இளைஞர்கள், இந்த கூட்டத்திலே வந்த சகோதரிகளை எல்லாம் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த காவல்துறையினருக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையிலே இருக்கின்ற காவல்துறையினரை அழைத்து இதே விஜய் அவர்கள்தான் நன்றி கூறி பாராட்டி சென்றார் என்பது ஒன்றே எங்களுக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமையை அவருடைய ஆட்சி காலத்தில் தந்து பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு உண்டு என்பதை நிலைநாட்டி அவர்களை தலைநிமிரச் செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எந்த கனவை நிறைவேற்றினார்? 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் இன்றைக்கு இவர் சொல்கிறாரே, தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் என்று. அப்படி இல்லையப்பா, தந்தை பெரியாரோடு சீடனாக களத்திற்கு வந்து கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தியது எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியாரின் சீடனாக இளைஞரணியை வழிநடத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமர்ந்து கொண்டு இந்த நாட்டை தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்தி கொண்டிருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தந்தை பெரியார் அன்றைக்கு 29
பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சுயமரியாதை மாநாட்டிலே செங்கல்பட்டிலே சொன்னதைத்தான் கலைஞர் நிறைவேற்றி பெண்களுக்கு சொத்துரிமை என்று சட்டம் தந்தார். அதற்கு பிறகு பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளில் 30% என்று முன்னுரிமையை தந்திருக்கின்றார். அது மட்டுமா, உள்ளாட்சிகளில் அவர்களுக்கெல்லாம் மாநகர் மன்ற உறுப்பினர்களாக, நகராட்சி உறுப்பினர்களாக, நகரமன்ற தலைவர்களாக, மாநகராட்சி மேயராக, இப்படி ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் இந்த நாட்டிலே உயர்த்தியது தலைவர் கலைஞரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை நான் மார்தட்டி சொல்ல விரும்புகின்றேன். இது வரலாறு, இது இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. தமிழ்நாட்டின் வரலாறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறோடு பின்னி பிணைந்திருப்பது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் என்பது இந்த இனத்தின் சாதனைகள், இந்த இனத்தின் வெற்றிகள். இந்த இனத்தின் வெற்றியை தடுப்பதற்கும், இந்த இயக்கத்தின் வெற்றியை தடுப்பதற்கும் இந்த நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு எக்காலமிட்டு சொல்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அவரை ஆதரிப்பவர்கள் ஒரு சில பேர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கிழவியோடு டான்ஸ் ஆடுறார். இது நியாயமா? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் டான்ஸ் ஆடுறது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க, எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு மறைமுகமாக சோசியல் மீடியாவில் செய்திகளை போட்டுக் கொண்டிருப்பவனை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இன்றைக்கு தலைவர்கள். இன்னும் சொல்றேன், அந்த சோசியல் மீடியாவிலெல்லாம் இவரே தோன்றுவதை போல, இவர் ஏதோ சப் இன்ஸ்பெக்டரை போல, எங்கள் முதலமைச்சர் ஏதோ குற்றவாளியை போல, அவரை கைது செய்வதை போல காட்சிகள், நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமர்ந்திருப்பது போன்ற காட்சிகள், கலைஞர் அவர்கள் அமர்ந்திருப்பது போன்ற காட்சிகள், அப்போது இவர் ஒரு கோடாரியால் கொண்டு வந்து பெட்டியை உடைப்பது போன்ற காட்சிகள். இது சமூக விரோத செயல்கள் அல்லவா? தீவிரவாத செயலை இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதை போல் அல்லவா? இளைஞர்களை தவறான வழியில் நீதானே வழி நடத்துகின்றாய், நீதானே தீய சக்தியாக இந்த நாட்டிற்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றாய். உன்னை பற்றி பேசக்கூடாது என்று எங்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் மீறியும் பேசுகின்றோம் என்றால் அது பொறுக்க முடியாமல் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மானிடரை நினைக்கும் போது என்று என்கின்ற வேதனையில் சொல்கிறேன். என்னரும் இளைய தலைமுறையினரே விழித்துக் கொள்ளுங்கள். திராவிட இனம், தமிழ் இனம், நம்முடைய இனம், நம்மை காப்பது திமுக. நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழ்க, வெல்க, தொடரட்டும் நல்லாட்சி.